செவ்வாயின் அனுகிரகத்தையும் கேது சுக்கிரன் சூரியன் ஆதிக்கத்தையும் உடைய மேஷராசினியர்களுக்கு என்ன அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது, இந்த ஆண்டு ராசி பலன் உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சிருக்கா, எந்த விஷயங்கள்லாம் பலமாக அமையுது, எந்த விஷயங்கள் பலவீனமாக அமைய போகுது, நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேற போகுதா, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெள்ளைக்கணையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைத்த காரியங்கள்லாம் தடையில்லாமல் நடக்கிற காலமாக இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அமைய போகுது. 1000 நெருக்கடிகளில் கடந்த காலங்களில் இருந்தாலும் கூட அதெல்லாம் விலகி நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. புதிய தொழில் தொடங்க விரும்புகிறீங்களா, இருக்கிற தொழிலை மேம்படுத்த நினைக்கிறீங்களா, தைரியமாக அதை செயல்படுத்துங்க. புதிய வழித்தடத்தில் சிறந்த நன்மைகள்லாம் வந்து சேரப்போகுது. மனை இடம் வாங்கலாம், நீங்கள் பொன் பொருள்களை சேர்க்கலாம். மகிழ்ச்சியை அள்ளி வழங்குகிற ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு அமையப்போகுது. கிரக சஞ்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் தற்போது மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த வருடத்தில் அவர் அந்த ராசியிலேயே மையம் கொண்டு இருக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அயன சயன ஸ்தானம்ங்கிறதால குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் தோன்றலாம். ஆனால் அதெல்லாம் சூரியனை கண்ட பனி போல மறையப் போகுது. செலவுக்கு தகுந்த வரவுகள் உங்களுக்கு இருக்க போகுது. ராகு கேது சஞ்சாரம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ராகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் குடும்பத்தில் இருக்கிறார். கேது 5ஆம் இடமான சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பு தான். ஆரோக்கியம் அதிகரிக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கப் போகுது. உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான லாபம் உண்டாகும். நவம்பர் 13ஆம் தேதி ராகு மகரத்திலும் கேது கடகத்திலும் நிற்கிற நிலை மாறுதல் ஏற்பட போகுது. இதுவும் உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமானத்தை அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் இருக்கிற தடங்கல்கள்லாம் விலகும். முன்னேற்றம் ஏற்படும். மேலும் மிதுனத்திலிருந்து அதிசாரமாக கடகத்தில் அமர்ந்த குரு பகவான் மீண்டும் மிதுனம் சென்று கடகம் வந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி சிம்மத்துக்கு இடம்பெயர்கிறார். சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் அமர்கிற குரு பகவான் தொழிலுக்கு இருக்கிற இடையூறுகளை களைவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்த போகிறார். வீடு மனை வாங்கும் யோகத்தை ஏற்படுத்த போகிறார். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது. உறவினர்கள் மத்தியில் உயர்ந்த செல்வாக்கு ஏற்பட போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்க போகிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே கலகலப்பை ஏற்படுத்துவாங்க. மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தெல்லாம் கொடுக்க போகிறாங்க. சூரியன் சஞ்சாரம் பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை கும்பத்திலும், ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரை மிதுனத்திலும், அக்டோபர் 18 முதல் நவம்பர் 16 வரை துலாமிலும் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் மிக அதிகமான லாபத்தை கொடுப்பாங்க. அரசு ஊழியர்கள் கை நிறைய சம்பளம் பெற போகிறாங்க. எடுத்துக்கொண்ட முயற்சிகள்லாம் தடையில்லாமல் நடக்க போகுது. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாக போகுது. 2026ஆம் ஆண்டில் வாழ்க்கை தரம் உயரப்போகுது. பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாக போகுது. வேலை பார்க்கும் இடத்துல மதிப்பு மரியாதை ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் விலக போகுது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு நடந்துக்குவாங்க. திருமணத்துக்காக காத்திருந்த இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடந்தேற போகுது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரப்போகுது. பதவியில் இருக்கிறவங்க பழைய இடத்தை தக்க வச்சுக்குவாங்க. கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. திரைத்துறையில் முத்திரை பதிக்க போகிறாங்க. வெளிநாட்டு பயணங்கள்லாம் மேற்கொள்ள போகிறாங்க. சொத்து சேர்க்கையும் உண்டாக போகுது. மேலும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் காண பொருளாதார நிலையை எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே ஏற்றம் காணும். ஆண்டின் தொடக்கத்தில் செலவுகள்லாம் அதிகரிக்கும் நிலையில் 2ஆம் பாதியில் உங்கள் நிதிநிலை எதிர்பார்த்த நிலையை அடையும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் செலவுகளை திட்டமிட்டு செய்து பொருளாதார நிலையை மேம்படுத்துவீங்க. சமூகத்தில் உயர் அந்தஸ்து கிடைக்கும். உங்களுக்கு சமூகம் சார்ந்த முக்கிய நிகழ்வுகளில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூடும். செவ்வாய் கிரகத்தின் பார்வை உங்கள் வாழ்க்கையில் திடீர் செலவுகளை அதிகரிக்கும். இருந்தாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக இந்த செலவுகளை நீங்கள் சமாளித்து சேமிப்புகளை பாதுகாக்கும் வாய்ப்புகள்லாம் உண்டாகும். உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மேஷராசியை கொண்டவங்களோட காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது உறவு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு காலமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகுது.
சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து உங்கள் காதல் உறவில் புரிதலை அதிகரிப்பாங்க. உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல உதவி செய்வாங்க. உறவில் ஆழமான உரையாடல்கள் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான திட்டமிடலும் அதிகரிக்கும். காதல் உறவில் மட்டுமில்ல, மன வாழ்க்கையிலையுமே எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் காணப்பட போகுது. உறவில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் மறைந்து மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரித்து காணப்பட போகுது. 2026ஆம் ஆண்டின் முற்பகுதியில், அதாவது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ஒரு நற்செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆண்டின் முதல் பாதியில் காணப்படும் மகிழ்ச்சி இறுதி வரை நீடிக்கும். மேலும் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேஷராசியை கொண்டவங்க ஆளுமை பண்புகளை மேம்படுத்தும் மற்றும் ஆதிக்க நிலையை கொண்டு வரும் ஒரு காலமாக இந்த 2026ஆம் ஆண்டு பார்க்கப்படுது. ஆண்டின் முதல் பாதியில் உங்கள் தொழில்முறை திறன்களை வளர்த்து கொள்ளும் வாய்ப்புகள்லாம் பெற போகிறீங்க. பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு காணப்படும். செவ்வாய் கிரகத்தின் நேரடி பார்வை உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக அமைய போகுது. லட்சியங்களை அடையும் வழிகளையும் கொண்டு வரப்போகுது. சுக்கிரனின் ஆதிக்கம் உங்கள் பணியிடத்தில் காணப்பட்ட சூழ்ச்சிகளிலிருந்து தப்பிக்க உதவி செய்யும். 2026ஆம் ஆண்டின் மார்ச் முதல் ஜூன் வரை சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு காலமாகவும், சவால்களிலிருந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளவும் வெற்றியை தனதாக்கும் ஒரு காலமாகவும் இது பார்க்கப்படுது. வியாபாரத்தில் கிடைக்கும் போதுமான வருமானம் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த போகுது. தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகள்லாம் உண்டாக போகுது. ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கிய நிலையை பொறுத்தவரையிலும் இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றத்திற்கான காலமாக இருக்க போகுது. குறிப்பாக நாள்பட்ட நோய் பிரச்சனைகள்லாம் கொண்டிருக்கும் நபர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் காணும் காலமாக இருக்க போகுது. செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் தீராத நோய்களுக்கும் தீர்வு காணும் வழிகளை கொண்டு வரும். பணியிடத்தில் காணப்படும் அலைச்சல் உங்களை சோர்வடைய செய்யலாம். இந்த அலைச்சலை சமாளிக்கவும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வசதி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் குரு பெயர்ச்சியின் தாக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2026ஆம் ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சி, அதாவது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு நேர்மறையான பலன்களை கொண்டு வரப்போகுது. குறிப்பாக கல்வி சார்ந்த துறையிலும் இருக்கும் நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள்லாம் கொண்டு வரப்போகுது. அதே மாதிரி அறிவுசார் பணிகளில் இருக்கும் நபர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல பலன்கள்லாம் கொண்டு வரும். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு தங்கள் கல்வி விஷயங்களில் நிலையான வெற்றியை காண்பாங்க. வெற்றியில் தாமதம் காணப்படும் நிலையிலும் இறுதியில் எதிர்பார்த்த திருப்பங்கள்லாம் கிடைக்கப் போகுது. மார்ச் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். குறிப்பாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு பணிக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நினைவில் வைக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஷராசி கொண்டவங்க வரும் 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப அவசியம். குறிப்பாக தங்கள் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று அதன்படி முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது. உங்கள் கடின உழைப்புக்கும் உரிய பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கையுடன் போராட வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றிகள்லாம் காணலாம். அதே நேரம் அலட்சியமாக செயல்பட அனைத்தும் தலைகீழாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கேள்விக்குறியாக மாறும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கும் விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறதே நல்லது. சிலருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தொடக்கம் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இருந்தாலும் கூட உங்களுடைய கடினமான முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சவால்கள் வரலாம், இருந்தாலும் அதை நீங்கள் எதிர்கொண்டு முன்னேறுவதற்கான ஆற்றலும் ஊக்கமும் இருக்கும். குருவின் சஞ்சாரம் உழைப்புக்கேற்ற பலன்களை அளிக்கும். 7 சனியால் சில தடங்கல்கள் இருக்கலாம். மனதில் உள்ள எண்ணங்களை நல்ல விதமாக செயல்படுத்த முடியும் உங்களால். நீங்கள் திட்டமிட்டு காரியங்கள் அனைத்துமே காலதாமதம் இல்லாமல் நடக்க போகுது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாக போகுது. குடும்பத்தில் மன அமைதியுடன் சந்தோஷமும் நிலவும் காலமாக இந்த ஆண்டு அமைய போகுது. உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை நல்ல கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்கணும். குடும்பத்தில் நிதி நிலைமை சீரடையும். குலதெய்வ ஆலய வழிபாடுகளை செஞ்சு வர எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். புது பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது. குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். சொந்த முயற்சியால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் உங்களால். ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் மீண்டும் தொடங்க முடியும். மனதில் இருந்த சோர்வும் குழப்பமும் மறைய போகுது. பெற்றோர்கள் வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது. வேண்டியவர்களிடம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. பிரியமானவர்களின் வருகை இருக்கும் உங்களுக்கு. உறவினர்கள் வழியில் ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். வெளிவட்டாரத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும்.
குடும்பத்தில் செலவுகள் அதிக அளவில் ஏற்பட்டும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள புது வழியை தேடிக்கொள்ளவும் கணவன் மனைவியிடையே இருந்த மனசமமும் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். தேக நலனில் அக்கறை கொள்ளணும். நீங்கள் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். பழைய கடன்கள்லாம் மீண்டும் தொல்லைகள் தர இருக்கிறதால மிக கவனத்துடன் இருக்கிறது நல்லது. எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். எதிரிகளின் தொல்லை வெகுவாக குறையும். உற்றார் உறவினர்களின் திடீர் வரவுகளால் பொருளாதார செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவர்களால் சில ஆதாயங்கள்லாம் உண்டாகும். உங்களுக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான முயற்சிகளில் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்திருந்த உதவிகள்லாம் கிடைக்கும். வீடு வாங்கும் எண்ணம் சீக்கிரத்தில் நனவாகும். இழுபறியில் இருந்து வரும் சொத்து பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். உங்களுடைய உடல்நிலையிலும் மனநிலையிலும் கவனம் செலுத்தணும். நீங்கள் அது ரொம்ப அவசியம். பெண்களால் நன்மை வந்து சேரும். உத்தியோகத்தில் சாதகமான நிலை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புது முதலீட்டை நீங்கள் தவிர்க்கணும். இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆண்டாக உங்களுக்கு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. உங்களுடைய தொழில் நெருக்கடிகள்லாம் விலகும். எடுத்து வைக்கும் அடியில் தடை இல்லாமல் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தின் அதிபதியான சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதால சில நேரங்களில் வருமானம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கூட எலக்ட்ரானிக், மருந்தகம், கெமிக்கல், இடம் வாங்கி விற்கும் தொழில், பங்கு சந்தை வியாபாரம் ஆகியவை சூடுபிடிக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக வேலை செய்கிறது மதிப்பு உயர்த்தி கொள்வீங்க. பதவி மாற்றம் ஏற்படலாம். உயர்வுகள் கிடைக்கலாம். சம்பளம் அதிகரிப்பும் ஏற்படலாம். பெண்களின் ஆசைகள்லாம் நிறைவேறும் ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகுது. குடும்பத்தினர் உங்களை பெரிதும் போற்றுவாங்க. வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கு மறுமண வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன உபாதைகள் கொடுத்த நோய் தொந்தரவுகள்லாம் விலகப் போகுது. மருத்துவ ரீதியான சிகிச்சைகள்லாம் நல்ல பலனை அளிக்கும் உங்களுக்கு. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான நிலை கூடி வரப்போகுது இந்த 2026ஆம் ஆண்டு. குறித்த நேரத்தில் வேலையை முடித்து சாதனை செய்வீங்க. நீங்கள் உறவினர்கள் இடத்துல சமூகத்திலையும் அந்தஸ்து அதிகரித்து கொள்வீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மேன்மை உண்டாகும். உங்களுக்கு வருமானம் பெருகும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். மின்சாதன பொருட்கள், அழகு சாதனங்கள், கொடுக்கல் வாங்கல், ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தனியார் துறை ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் பாதிப்பு அதிகம் இருக்காது. சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் கூட சிக்கலை ஏற்படுத்தாது. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள்லாம் தேடி வரப்போகுது. வெளியூர்லேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உறவினர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க உங்களுக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருந்த எதிர்ப்புகள்லாம் விலகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கவனம் செலுத்துவீங்க. கணினித்துறை, சினிமா, சின்னத்திரை, கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் கணிசமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. பணியாளர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களின் வேலை திறனால் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையை தித்திக்கும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நோய் பாதிப்புகள்லாம் எதுவும் ஏற்படாது. சாதாரண சிகிச்சையிலேயே சின்ன உடல் உபாதைகள் தேறி உடல்நிலை முன்னேற்றம் அடையும். பரிகாரமாக நீங்கள் எந்த தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகரையும் காலபைரவரையும் நீங்கள் வழிபடலாம். மேலும் பித்தூர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மேலும் மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்கும். இந்த ஆண்டு வரவிருக்கும் தடைகளை தகர்த்தெறிந்து மன உறுதியையும் உண்டாக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.